ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. திங்கட்கிழமை காலையிலேயே பல நாடுகளின் ஸ்டாக் மார்க்கெட்டும் கலவர பூமியாக காணப்பட்டுக்கிட்டு வந்தது. ஈவன் இந்தியாவின் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட அதிர்ச்சியான சம்பவமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரே நாளில் திங்கட்கிழமை காலையிலேயே பிஎஸ்சியின் சென்செக்ஸ் ஆனது 3200 புள்ளிகள் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. நிஃப்டி 50 உடைய புள்ளிகளும் 21900 புள்ளிகள் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது. இது போக நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உலகளவில் தாய்வான், ஹாங்காங், ஜப்பான், சைனா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூகே, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், பிலிப்பைன்ஸ், மலேசியா அப்படின்னு பல நாடுகளின் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆரம்பம் முதலே வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க தான் ஆரம்பிச்சது. இதெல்லாம் ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃபின் விளைவுகள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓவராலாக உலக நாடுகளில் ஏற்பட்ட ஸ்டாக் மார்க்கெட்டின் கிராஷ் ஆனது ஆவரேஜாக எடுத்து பார்த்தோன்னா 10%, ஒவ்வொரு நாட்டிலையும் 10% அடி வாங்கியிருக்கு ஸ்டாக் மார்க்கெட். இதோடைய ஹைலைட் எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா பாரிஸ், அதாவது ஃப்ரான்ஸ். அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் 6.5% ட்ராப் ஆன உடனே அவங்களுடைய பேங்கிங் வர்த்தகங்கள், பேங்க் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பெருமை எல்லாமே அமெரிக்க அதிபர் வரிகளின் நாயகன் ட்ரம்ப் அவர்களே சாரும். போன அதிபர் பைடன் போருங்கிற போர்வையில் உலகத்தை ஒரு பயத்துக்குள்ளே வச்சிருந்தாரு. இந்த அதிபர் ட்ரம்ப்போ பொருளாதார பயத்திலே இப்போ உலகத்தை வச்சிருக்காரு. ஆனால் போஸ்ட் கோவிட்ல இருந்தே உலக நாடுகள் மத்தியில் ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதற்கு மத்தியில் தான் நம்ம பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் பண்ணி பல முக்கிய ஒப்பந்தங்களை முடிச்சிருக்காரு. இந்திய பாதுகாப்புங்கிற பார்வையில் பார்த்தோம்னா மோடியின் பயணம் பாசிட்டிவான முடிவை நோக்கி தான் போயிருக்கு. தமிழ்நாட்டு மக்களின் பார்வையில் பார்த்தா மீண்டும் தோற்றுப்போன ஒரு பயணமாகவும் ஒரு நெகட்டிவாக முடிஞ்ச பயணமாகவும் தான் இது இருந்திருக்கு. இந்தியா, இலங்கை, கச்சத்தீவு, மீனவர்கள், சீனா, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத இன்றைக்கான காணொலியில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதமறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்திய பாதுகாப்பு துறையிலையும் செய்திகளிலும் இலங்கை தனி கவனத்தை பெறும் நாடாவே இருக்கும். அதற்கான காரணம் அதோடைய பூலோக அமைப்பு தான். இந்திய பொருளாதார கடல் வழித்தடத்தில் இருக்கும் துறைமுக நாடு இலங்கை. மேலும் இந்திய கடற்சார் பாதுகாப்பிற்கு இலங்கை அதிமுக்கியமானது. சீனாவின் உளவு கப்பல்கள் இல்லை சீனாவின் இராணுவ கப்பல்கள் இலங்கையில் டாக் ஆகும் போதெல்லாமே இந்திய கடற்படை எவ்வளோ எச்சரிக்கையோடு செயல்படுவாங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பல காணொலியில் நாம்ளே சொல்லியிருப்போம். நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க. இது இல்லாமல் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் சீனாவின் BRI திட்டத்திலையும் இலங்கையின் பங்கு இன்றியமையாததாக இருக்கு. இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில் இருக்கும் நாடுகள் மூலமாக இந்தியாவை தன்னுடைய கண்காணிப்பு எல்லைக்குள்ள சீனா கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அதில் அதிமுக்கியமான நாடு கடற்பாதுகாப்பு ரீதியாக நான் சொல்கிறேன். இது போக சென்சிட்டிவான தமிழ்நாடு பாலிடிக்ஸ், கச்சத்தீவு பிரச்சனையும் இருக்கக்கூடிய இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் சென்டர் மூலோபாய ரீதியாக இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால்னு 3 தலைகள் ஏப்ரல் 5 இலங்கைக்கு போய் மிகப்பெரிய டீலை முடித்து இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த 3 பெருந்தலைகளுமே ஒரே நேரத்தில் இலங்கைக்கு பயணம் பண்ணியிருக்கும் போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க எது மாதிரியான டீல் இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயகே, இவரை இலங்கையில் பொதுவாக AKD அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பதவிக்கு வந்த பிறகு இந்திய இலங்கை உறவுல நமக்கான காத்து வீச ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். AKD புதிய அதிபராக வந்த பிறகு அவருடைய முதல் விஜயமாக இருந்த நாடு இந்தியா தான். இந்தியாவுக்கு தான் தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். போஸ்ட் கோவிடுக்கு பிறகு இலங்கை மிகப்பெரிய ரிசெஷனை சந்திச்சது. அப்போ இந்தியா தான் கை கொடுத்து எழுப்புனது. அதற்கான மரியாதை நிமித்தமாக இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து இந்தியாவுக்கு சாதகமாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனதும், அதே மாதிரி திசநாயகாவின் முதல் வெளிநாட்டு விருந்தாளியாக வந்தது பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏப்ரல் 5 இந்திய பாதுகாப்பும் இலங்கையின் வளர்ச்சியும் உள்ளடக்கிய 10 ஒப்பந்தங்கள் இரு நாட்டுக்கிடையே கையெழுத்தாகி இருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒப்பந்தம் இரு நாட்டின் பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம், பைலேட்டரல் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் மூலமா இலங்கையில் இந்திய மிலிட்ரி போய் அவங்களுடைய மிலிட்ரி எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. விச் வில் ஷுவர்லி த்ரெட்டன் சைனா. சீனாவின் டெப் ட்ராப் மூலமாக வீழ்த்தப்பட்டிருக்கும் இலங்கையின் பல மாகாணத்தில் சீனாவின் இராணுவ வீரர்களின் பிரசன்ஸ் இருக்கு. அது நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு கிளாசிஃபைட் செய்யப்பட்டிருக்கும் போது அந்த சீன வீரர்களை எதிர்கொள்றதுக்காக நம்மளுடைய பிரசன்ஸ் சீனாவில் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் பல வடிவில் இருக்க போகுது. இந்த MOU சீனாவுக்கு பயங்கர கடுப்பை கிளப்பம் அப்படின்னே சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவரை சீனாவின் ஆதிக்கம் மட்டும் இலங்கையில் இருந்துகிட்டு இருந்த போது இந்தியா புதுசாக ஒரு டிஃபென்ஸ் பேக்டை போட்டு இலங்கையில் சீனாவை எதிர்கொள்றதுக்காக தன்னோட பிரசன்ஸ் அங்கே காட்ட போகிறாங்க. இனிமேல் சீன போர்க்கப்பலோ உளவு கப்பலோ ஹம்பந்தோட்ட துறைமுகத்தில் டாக் பண்ணால்
உடனே நம்ம போர்க்கப்பலோ நம்ம உளவு கப்பலோ ஹம்பன்தோட்டை துறைமுகத்துல பக்கத்துல இருக்கும் வேற ஏதாவது ஒரு துறைமுகத்திற்கோ இல்ல திரிகோணமலை கிட்ட இருக்கும் துறைமுகத்திற்கோ போய் டாக் செஞ்சு சீனா என்ன பண்றான் அப்படின்னு நாம உளவு தகவலை பண்ண முடியும். அதற்கு வழிவகை வகுத்தது தான் இந்த MOU. இந்த பேக்ட் ஆனது ஒவ்வொரு 5 வருஷத்திற்கு ஒரு முறை ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுதல் செய்யப்பட்டு ரினியூ செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு. அடுத்து திரிகோணமலை. இந்தியாவுக்கு எப்பயுமே இலங்கையின் திரிகோணமலை மீது ஒரு கண்ணு இருக்கு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். எப்படி 2017 99 வருஷத்திற்கு சீனா ஹம்பன்தோட்டை துறைமுகத்தை இருந்து குத்தகைக்கு எடுத்து போத் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் ஹப்பா யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி திரிகோணமலையில இருந்து சோலார் பவர் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் சம்பூர் பவர் ப்ராஜெக்டும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப திரிகோணமலையில பவர் ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க ஜெனரேட் ஆகும் பவர் ஆனது இந்தியாவுக்கு வேணும்னா தரப்படணும். அது இல்லாம வேணும்னா டிரான்ஸ்போர்ட் செய்யப்படணும். ஸ்ரீலங்காவின் டொமஸ்டிக் யூசேஜுக்கு தரப்படணும். இதற்கு டிரான்ஸ்மிஷன் வேணும் இல்லையா? ஸோ அதற்காக கிரிட் இன்டர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற MOUவும் சைன் ஆகியிருக்கு. இது போக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ஸ், ஹெல்த் அண்ட் மெடிசின் சப்போர்ட், ரீஜனல் டெவலப்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு பல ஒப்பந்தங்களும் இந்தியா இலங்கைக்கு இடையே இப்போ கையெழுத்தாகியிருக்கு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இரு நாடுகளுக்கும் இடையே போடப்பட்ட டிஃபென்ஸ் MOU தான். 2024 இந்திய மீனவர்கள் 513 பேர்களும் 2025 இப்போ வர 147 மீனவர்களும் அவருடைய மீன்பிடி படகுகளும் இலங்கையின் ராணுவம் அத்துமீறி மீன் பிடித்ததை குற்றம் சாற்றி அவங்கள கைது பண்ணி வச்சிருக்காங்க. உடனடியாக அத்தனை மீனவர்களும் அவர்களுடைய படகுகளும் விடுவிக்க வேண்டும், திருப்பி அவங்க கிட்டே தரணும் அப்படின்னு அந்த சந்திப்பில் AKD கிட்ட மோடி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரெஷரை போட்டிருக்காரு. நம்ம மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி தமிழ்நாடு அசம்பிளியில் கச்சத்தீவை மீட்கணும், இந்த பயணத்தில் மோடி கச்சத்தீவை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான அமெண்ட்மெண்ட் பாஸ் செய்யப்பட்டிருந்தது. 1974 மத்திய அரசாக இருந்தவங்களும் அவர்களை சப்போர்ட் பண்ணியிருந்த தமிழ்நாடு பார்ட்னரின் ஒப்புதலோட கச்சத்தீவு இலங்கைக்கு தரைவாற்று தரப்பட்டது. இப்போ அதை மீட்க கோரி தமிழ்நாடு அரசு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பது இங்கே லோக்கல்ல ஒரு இது பிஜேபி விசஸ் DMK அப்படிங்கிற பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் இவங்க கொண்டு போறாங்க. மோடி போனது இந்தியா அப்படிங்கிற பிராடர் மைண்ட்ல. ஆனா இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வெறும் கச்சத்தீவு தமிழ்நாடு அப்படின்னு இருந்தா போதும் அப்படின்னு லோக்கல் பாலிடிக்ஸா மாத்தி அதை ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே நான் கிளியராக சொல்ல விரும்புவது கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரியோ நம்ம நினைக்கிற மாதிரியோ ஒரே நாளில் மீட்டுக்கிட்டு இந்தியா பக்கம்லாம் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் நம்ம இது நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு தரோம், வேணுமே அவங்க யூஸ், எங்களுக்கு இது வீண் சுமை அப்படின்னு 1974 நம்ம அஃபிஷியலாக கொடுத்தோம். இப்போ அதை நம்ம ஒரே நாளில் எடுக்கிறோம் இல்லை ஒரு போர் மூலியமாக எடுக்கிறோம் அப்படின்னா உலக நாடுகள் அனைத்தும் எதிராக நமக்கு நிற்பாங்க. குறிப்பாக சீனாக்காரன் இலங்கைக்கு தான் என் சப்போர்ட் அப்படின்னு உடனடியாக நம்ம கடல் எல்லைக்கு எதிராக நிற்பான் சீனா. ஸோ மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இந்த கச்சத்தீவை நம்ம உடனடியாக மீட்கிறதுக்கும் இல்லை அழுத்தம் கொடுத்து மீட்கிறதுக்கும் இதை நாம் ஆற போட்டு அடிக்கணும். இலங்கையை நமக்கு தர மாதிரி வழிவகை செய்யணும். அதற்கான காய் நகர்த்தல் தான் இப்போ ஒவ்வொன்றா இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவு அப்படிங்கிறது வருமா வராதா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா அதற்கான பதில் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் வரும் அப்படின்னு இருந்தால் பொறுமையாக தான் வரும். அதற்கான காய் நகர்த்தல்கள் செய்யப்பட்டு தான் வரும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்லி மீனவர்கள் பிரச்சனையும் கச்சத்தீவு பிரச்சனையும் எப்படி இங்கே பேசப்பட்டிருக்கு, மேலும் இந்திய பாதுகாப்பு சம்பந்தமாக இலங்கை இந்தியா இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்த்துருப்போம். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.